அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. துன்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் சான்றாக திகழும் மியான்மர் திறவை மோதல், இடம்பெயர்வு மற்றும் வறுமை நிலவும் மியான்மரில் புதிய இறையழைத்தல்கள் மற்றும் மேய்ப்பு பணி தலைமைத்துவத்தின் மூலம் கத்தோலிக்க திறவை நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் 3 புதிய அருள்பணியாளர்கள், 4 திருத்தொண்டர்கள், 2 துறவறச் சகோதரிகள் மற்றும் ஒரு புதிய இணை ஆயர் என பல்வேறு திருநிலைப்படுத்தல்கள் மற்றும் அர்ப்பணிப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ச்சியான மோதல், இடம்பெயர்வு, வறுமை மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலும் மியான்மரில் உள்ள கத்தோலிக்க திறவை புதிய இறையழைத்தல்கள் மற்றும் மேய்ப்பு பணி தலைமைத்துவத்தின் மூலம் நம்பிக்கையின் அடையாளங்களுக்கு தொடர்ந்து சான்றளித்து வருகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் பர்மிய திறவை 3 புதிய அருள்பணியாளர்கள் மற்றும் 4 திருத்தொண்டர்களின் திருநிலைப்படுத்தல், 2 இளம்பெண்களின் முதல் துறவற வார்த்தைப்பாடு மற்றும் ஒரு புதிய இணை ஆயரின் ஆயர் அருள்பொழிவு ஆகியவற்றை விமரிசையாக கொண்டாடியது. ஆகஸ்ட் 14 அன்று பிரின்வூலின் நகரில் உள்ள சலேசிய புகுநிலை துறவியர் இல்லத்தில் கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்களால் ஜான் ஃபியோ துரா ஆங் மற்றும் ஃப்ரேமோவின் ஆகிய 2 சலேசிய திருத்தொண்டர்கள் அருள்பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் சுவர்களாக அல்லாமல் பாலம் போல செயல்பட கர்தினால் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அடுத்த நாள் தான்லினில் ஸ்டீபன் ஆங் சே யாமோ அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக பணியாற்ற அழைக்கப்பட்டார். ஹக்காவில் 4 பேர் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர், மேலும் 2 இளம்பெண்கள் புனித வின்சென்ட் தே பவுல் சபை சகோதரிகளாக தங்களின் முதல் வார்த்தைப்பாட்டை அளித்து ஏழைகளுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும் சேவை செய்ய தங்களை அர்ப்பணித்து கொண்டனர். ஆகஸ்ட் 6 அன்று பெர்னார்டினோ நேனே அவர்கள் தவுங்கு மறைமாவட்டத்தின் இணை ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்டார். மியான்மரின் துன்பங்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவின் ஒளி தொடர்ந்து ஒளிர்கிறது என்பதை கர்தினால் போ இறைமக்களுக்கு நினைவூட்டினார். இந்த கொண்டாட்டங்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் தொண்டு உள்ளத்தோடு தன் மக்களோடு தொடர்ந்து பயணம் செய்யும் ஒரு திறவையை வெளிப்படுத்துகின்றன. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.